அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் என்னுடைய நன்றிகளும். குறிப்பா திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் வணக்கமும் ஸ்பெஷல் நன்றிகளும். இதை நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, என்னை இப்போ பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏன்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் அது எலெக்ஷன் கமிஷனோட அந்த சட்ட விதிகளுக்கு மட்டும்தான் அப்படி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டுக்கு எப்படி திருச்சி ஒரு இதயம் மாறியோ, அந்த மாதிரி என்னோட இதயத்துக்கு திருச்சி கிழக்கு தொகுதி மக்களும் ரொம்ப 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 க்ளோஸ் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? ஆட்சிக்கு சில வாரங்கள் கூட ஆகல. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்களாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. ஆட்சிக்கு அரை மணி நேரத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம், ஒரு கல்யாண வீட்டிலலாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் நடக்குதா? 1 by 1 எல்லா புலம்பல்ஸும். அது மாதிரி இத்தனை வருஷமா மாத்தி மாத்தி உங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த இந்த 2 பேரையும் வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டு உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த உங்க விஜய, உங்க அண்ணனை, உங்க தம்பிய முதல் அமைச்சரா இல்ல முதல் சேவகனா ஆக்கியிருக்கிறீங்க. தலை வணங்கி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்ச அத்தனை இயக்கங்களுக்கும், அத்தனை இயக்கத்தின் தலைவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் தேர்தலில் கூட இந்த அளவுக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்கலை அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் டிவி கேட்க அவ்வளோ நீங்கள் ஆதரிச்சிருக்கிறீங்க. நான் எம்ஜிஆர் அவர்களோடலாம் நான் கம்பேர் பண்ணல. எம்ஜிஆர் தான். ஆனால் நாம பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் அவர்கள் வழியில் ஒரு அன்பா உழைக்க வந்த உங்க விஜய், அவ்வளவுதான். 1977 நீங்க போடாத ஓட்டை 2026 நீங்க போட்டிருக்கிறீங்க.